குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ணன் நீ எல்லாம் மனுஷனே இல்லைண்ணே. கண்டிப்பாக வந்து ஒரு ஏகே வெறியனால தான் இது மாதிரி ஒரு சம்பவம் பண்ண முடியும். என்ன ட்ரெய்லர் எப்போ பார்த்துட்டு டீசரை விட டீசர் என்ன காமிச்சிங்களோ அதே எஃபெக்ட் தான் வந்து ட்ரெய்லர்லேயே இருக்குது. அப்படி இருக்குது சம்பவம். ஸ்டார்டிங்கில் அந்த ஒத்த ரூபா தாரன் அந்த சாங்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த மார்க் கேன்டீனில் என்ன அந்த பஞ்சு மிட்டாய் அந்த வைப் இருந்தது அதே வைப்பில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெறித்தனமாக இருக்குது. ஸோ இதில் வந்து காஸ்டிங்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் சொன்னாங்க ப்ரீ பிஸ்னஸ் வந்து படம் ஒரு 500லேருந்து ஒரு 600 கோடி வரலாம் அடிக்கணும். உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படம் 500லேருந்து 600 கோடி மினிமம் கேரண்டியாக வந்து அடிக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. அந்தளவுக்கு காஸ்டிங் தூக்கி பொறுக்கி போட்டு வச்சுருக்கிறீங்க. ஜாக்கி ஷெராஃப் இருக்கிறாரு, அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு மெயின் வில்லனாக இருக்கிறாரு. ஸோ இன்னொருத்தர் சாக்கோன்ற மலையாள ஆக்டரு, அவரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வெறித்தனமான ஒரு வில்லனாக வந்து பண்ணுவார் பர்ஃபார்மன்ஸு. இதை தாண்டி இந்த ஜெயிலர் படத்தில் கிங்ஸ்லியும் யோகி பாபுவும் ஒரு அமக்கலம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அமக்கலத்தை வந்து இந்த குட் பேட் அக்லியில் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் தாண்டி ஏகே, கிங் மேக்கர் சீஃப், பல ரெஃபரன்ஸு, பில்லா ரெஃபரன்ஸு, மங்காத்தா ரெஃபரன்ஸு, அந்த ரெஃபரன்ஸு, தீனா ரெஃபரன்ஸ், அது இதுன்னு போட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக செதுக்கி வச்சுருக்கிறீங்க. 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய், ஐயோயோ பா. அப்புறம் அந்த பையன் அவர் ஏகேவோட என் பையனுக்காக திரும்ப இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு கன் எடுத்துகிட்டு சொல்கிற அந்த இதுவாக இருக்கட்டும். அதுவும் படத்தில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, காரு, அது இதுன்னு வந்து என்னென்னவோ லான்ச்சர் கின்ச்சர் எல்லாம் போட்டு அடிக்கிறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் பார்த்தா வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அது பாட்டு ரெட்டு ஆரஞ்சு இப்படி போயிட்டுருக்குது. புக்கிங் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஏப்ரல் 10 என்ன தான் சம்பவம் வந்து பண்ண போகிறாங்க தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவோட ஒரு மாஸ் சம்பவம். இதுதான் ஓஜி சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைலரை வந்து இறக்கியிருக்கிறீங்க. அவன் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு விஜய் சார் ஃபேன்லாம் பார்த்துட்டு, என்ன தலை ட்ரைலர் இப்படி இருக்குது, ஐயோ வெறித்தனமாக இருக்குது தலை அப்படி இப்படின்னு வந்து நான் என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மையாக சொன்னது என்னென்னா, மங்காத்தாக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் வெறித்தனமாக பார்க்குற ஒரு அஜித் சார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது, இருந்தாலும் ஒரு வெறித்தனமான ஒரு ட்ரைலராக நான் பார்த்தது இதுதான் அப்படிங்கிற லெவலில் வந்து சம்பவமாக இருக்குது. நான் ரிலீஸ் ஆனதுலேருந்து ட்ரைலர் ஒரு 7 தடவை பார்த்துட்டேன். இப்போ திரும்ப ஒரு 4-5 தடவை பார்க்கணும் போல். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. மொபைல்லே அப்படியே எடுத்து அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை முடிக்கிற டைமில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற டைமில் பார்த்தோம்னா அங்கே புக்கிங்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ஒரு முரட்டுத்தனமாக புக்கிங் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். நைட் ஷிஃப்ட்டு நைட்டெல்லாம் வந்து சிவராத்திரி தான் நினைக்கிறேன். அப்படியே வந்து கண்ணு மூச்சை வந்து புக் பண்ணும் போல் அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெறித்தனமாக இருக்குங்க. அதுவும் சாங்கு உள்ள ஃபைட்டு, ஜெயிலில் கூட காட்டுற அந்த இது கிளைமேக்ஸு, அந்த இதில் சிம்ரன் அவங்களோட அந்த இது போர்ஷனு, மார்க் ஆண்டனி வைப்பு ஸ்டார்ட்டு, குட் பேட் அக்லி ஒரு பெரிய சம்பவம் பண்ணும்போது ஏகேவோட கெரியரில் ஒரு வெறித்தனமான ஒரு கலெக்ஷன், ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம். அப்படியே வந்து ஒரு லாஸ்ட்டாக எப்போ பார்த்தேன் இது மாதிரினா, விவேகம் படம் அப்போ பார்த்தேன். விவேகம் படம் அப்போ வந்து கொஞ்சம் அந்த படம் லைட்டாக ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. பட் வெறித்தனமான செலிப்ரேஷன் இருந்தது. அதுக்கு முன்னாடி வேதாளம் டைமில் பார்த்தது தான் இந்த செலிப்ரேஷனு. அதுக்கப்புறம் துணிவில் ஒரு லைட்டான ஒரு நல்ல ஒரு வெயிட்டான செலிப்ரேஷனே இருந்தது. பட் அதுக்கு நடுவில் வந்த படங்கள்லாம் வலிமை, நேர்கொண்ட பார்வை, சில படங்கள் விஸ்வாசமில் செம்ம செலிப்ரேஷன், ஒரு வெறித்தனமான செலிப்ரேஷன். பட் இந்த வலிமை, நேர்கொண்ட பார்வை, அப்புறம் விடாமுயற்சிலாம் வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்மு, இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இது வேதாளம், மங்காத்தா, ஆரம்பம், அந்த டைமில் என்ன ஒரு செலிப்ரேஷன், ஒரு வெறித்தனம் இருந்ததோ அப்படி ஒரு வெறித்தனம். உண்மையாக சொல்கிறேனே, இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆதிக்கனை நீங்கள்லாம் மனுஷனே கிடையாது, ஏகே வெறியன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் முதல் ஏகே வெறியன் அப்படின்னு சொல்லணும் போல். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அடுத்து தான் நாங்கள்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் மட்டும் படம் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னா உண்மையாக ஓஜி சம்பவம் தானே. ஸோ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, குட் பேட் அக்லியோட ட்ரைலரு. ஸோ நீங்கள் ஏகே வெரியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இல்லை யாராக இருந்தாலும் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.